பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை தியான வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 9-10. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 9-10. அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான கால வேளையில் உடைய பிள்ளைகளோடு இந்த தியானத்தில் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. இந்த தியான வேளையில் தேவ பிரசன்னம் எங்களை இணைக்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும். எப்போதெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்கிறபடியான வாய்ப்பு கிடைக்கிறதோ, எங்கிறதெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவரோடு தொடர்ந்து பேசும். இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் அற்புதங்களை செய்கிற வார்த்தைகள், விடுவிக்கின்ற வார்த்தைகள், தப்புவிக்கின்ற வார்த்தைகள், மீட்டெடுக்கின்ற வார்த்தைகள், வாழ்வின் நம்பிக்கை கொடுக்கின்ற வார்த்தைகளாய் நீ இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை வாஞ்சையோடு கேட்கிற ஒவ்வொருவரோடும் இந்த நாள் நீர் பேசுவீராக. நீர் பேசும் சுவாமி. அவருடைய ஜெபத்திற்கு பதில் உண்டாகட்டும். வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. இப்பொழுது உடைய எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகளை நிறைவேற்றுங்க. சொந்து போகாத மகனை, அவமாண்டப்பட்ட காலத்துக்கு பதிலாய் உன்னை நேர்த்தியாய் ஆண்டவர் வைக்கிறார். எந்த இடத்துல தலைகுனைவு, அதே இடத்துல ஆண்டவர்களை உயர்த்துவார். சொந்து போகாத, கடன் தொல்லையினால் கவலைப்படுகிற என் அன்பு சகோதரனே, சோர்ந்து போகாத. இந்த காலை ஓலையில் ஆண்டவரை சந்திக்கிறார். இந்த கடன் தொல்லையில் மீண்டும் கொள்ளும்படியான வழி அமைத்துக் கொடுக்கிறவர். உன் தலைகுனிவு ஏற்பட்டது, அவமானம் ஏற்பட்டதை சோர்ந்து போகாத. ஆண்டவரை நிலைத்தவர், அவரை விட்டுறார். அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். நன்றி இயேசு சுவாமி. இந்த காலை வேளையிலும் கூட இந்த வார்த்தைகளை தியானிக்கிற பொழுது ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு உடைய வார்த்தைகளை தெளிவாய் புரியும்படி செய். இயேசுவின் நாமத்தில் ஆட்சிபின் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இந்த நாளிலும் கூட நாம் வாசிக்கப்பட்ட வேத பகுதி தெளிவாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கிறது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய திரே கடவுளை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த அதிகாரங்கள் நம்மை பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஜீவிக்கிறார். தேவ ஆவியானவர் என்றைக்கும் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை தியானிக்கிற இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இது ஜீவனுள்ள வார்த்தைகள். யுக யுகமாய் ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கின காலத்திலிருந்து சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து அதை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நம் மனுமக்களை மீட்டெடுத்து வருகிறார். அவளை ஆசீர்வதிக்கிறார். இந்த காலை வேளையிலும் கூட இந்த சம்பவத்தை நான் படிக்கிற பொழுது, தியானிக்கிற பொழுது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியங்கள். ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஒரு கூட்ட மக்களை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ஆக்க வேண்டும் என்று நினைத்தார். அவருடைய அழைப்பு ஆபிரகாமுக்கு உண்டு. புற மதத்திலிருந்து அந்நிய தேவனை வணங்குகிற விக்கிரகங்களை உருவாக்கி வணங்கி கொண்டிருக்கிற ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாம் என்று பெயரிட்டார். சந்ததிகளின் தகப்பனாய் அவனை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணினார். பிறகு இப்பொழுது யோசேப்பை தெரிந்து கொண்ட ஆண்டவர் இப்போது எகிப்துக்குள்ள கொண்டு போகிறார். புற மதஸ்தர்களுக்குள்ளும் தேவன் நாம மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக, இந்த உலகத்தின் மீட்புக்காக, ரட்சிப்புக்காக ஆண்டவர் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய தேவன் யூதர்களுக்கு மட்டுமல்ல, இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தின் அனைத்து மக்களையும் ஜனங்களையும் மீட்டெடுக்கும்படியாக அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள் தான். எந்த நாளிலும் நாம அவரை விட்டு விலகாதபடிக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கையுடையவர்களாக இருக்கணும். ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் மக்களை நடத்தி வந்தது உண்மை. யோசேப்பின் காலத்தில் புற மதஸ்தர்களுக்கும் ஆண்டவர் அறியாத மக்களுக்கும்
அன்று விட்டு விலகி வாழ்கின்ற மக்களை தெரிந்து கொண்டு அவர்களை காப்பாற்றும்படியாக யோசேப்பை அனுப்பினார். இந்த உலகம் பாவத்திலும் மீறுதல்களிலும் சிக்கொண்டு அதனுடைய கோபாக்கினை அழிவுக்கு நேராய் போகிற வழியில் தேவன் உலகத்தில் மேல நான் அன்புள்ளவனாய் இருக்கிறேன், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக தனது ஒரே குமாரனை அனுப்பி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக அவரை அனுப்பினார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம எல்லோரையும் நேசிக்கிறார். நீங்கள் யாராய் இருந்தாலும், எங்க இருந்தாலும், எந்த சூழலில் இருந்தாலும், எந்த நம்பிக்கை உடையவர்களாக இருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக தன் ஜீவனை விலைக்கரையமாய் கொடுத்திருக்கிறார். உன் சாப கட்டுகளுக்கு முடிவு வந்தாயிற்று. உன்னுடைய பாவங்களுக்கு முடிவு வந்தாயிற்று. ஒரு நாளும் பாவத்திற்கு பரிகாரம் தேடாத, சாபத்திற்கு பரிகாரம் தேடாத. நீ படுகிற பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் பரிகாரம் ஒருவரே, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் பாவங்கள் மீறுதல்களுக்காக பரிகாரம் அன்னதானம் பண்ணுவதனால் அல்ல, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறதுனால மட்டுமே வந்துடாது. உன்னை நீ ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு, மனம் திரும்ப, பிறகு நற்கிரியைகளை செய்ய. மனம் திரும்பாமல், கிறிஸ்துக்குள் இல்லாமல் நீ எந்த காரியம் செய்தாலும் அது கணக்கிட முடியாது. உங்களை நான் அறியேன் என்று சொல்லிவிடுவார். தெரியாதப்பா, நான் வருட கணக்காக இந்த உதவி செய்து கொண்டிருக்கிறேன், வருடம் இந்த உதவி செய்து கொண்டிருக்கிறேன், நல்லது பேர் இங்க பேப்பர்ல வந்திருக்கும், டெலிவிஷன் சொல்லியிருப்பாங்க, இவர் உதவி செய்தார், அவர் உதவி செய்தார், இவர் சாப்பாடு போட்டார், அவர் வீடு கட்டி கொடுத்தார், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆலயத்தில் பேர் வாசிப்பார்கள். இவர்களுக்கு இந்த உதவி செய்தவர் இவர், இந்த உதவி செய்தவர் இவர், இந்த ஆலயம் கட்டி கொடுத்தவர் இவர், இந்த ஆலயத்துக்கு இடம் கொடுத்தவர் இவர், பேர் வாசிப்பார். ஆனால் நீங்கள் கொடுத்து நீங்கள் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீர்களா, கிறிஸ்துவோடு இருக்கிறீர்களா? அதைதான் ஆண்டவர் எதிர்பார்ப்பார். நாளிலும் கூட ஆண்டவருக்குள்ள வந்து நற்கிரியைகளை செய்கிறார்கள். வேத வாசிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, ஆண்டவரின் நாமத்தை மையப்படுத்தும்படியா ஊழியம் செய்வதில்லை, தீர்க்க தரிசனம் உரைப்பதில்லை, உபதேசம் பண்ணுகிறதில்ல, அற்புதங்களை அடையாளம் செய்கிறதில்ல. கிறிஸ்துக்குள்ள இருந்து செய்யணும், கிறிஸ்துவோடு இருந்து செய்யணும். அதை தான் ஆண்டவர் கணக்கிட்டு உங்களை தன்னோட வலது பக்கத்தில் வைப்பார். இந்த நாளிலும் கூட யோசேப்பு குறித்து இந்த 2 வசனம், இந்த 7ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் வரைக்கும் இந்த பகுதி தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. அதில் 9-10 வசனங்களை நான் தியானத்துக்கு என்று தெரிந்து கொண்டேன். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப் மேல பொறாமை, அவங்க வீட்டார்கள் பொறாமை, போத்திபார் வீட்டில் பொறாமை, சிறைச்சாலையில் பொறாமை, அவன் இருக்கிற இடத்துல எல்லாம் ஜனங்கள் பொறாமை. ஏன்? அவன் உண்மையாக இருந்தான், நேர்மையாக இருந்தான், தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டான். அவருடைய தகப்பனருடைய இல்லத்தில் 17 வயது இருக்கும் பொழுது, ஆதியாகம புத்தகம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, அவன் தகப்பனுக்கு பிரியமானவனாக இருந்தான். தன் சகோதரர்கள் செய்த தவறுகளை அவன் சுட்டி காட்டுகிறவனாக இருந்தான். தவறான வழியில் போகிறாங்க, அந்நிய ஸ்திரீகள் இடத்துல கடந்து போகிறார்கள். அது வீட்டிற்கு ஆகாது, பேருக்கு புகழுக்கு ஆகாது, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள் தகப்பன் இடத்துல சொன்னவன். ஆகவே சகோதரர் அவர்களுக்கு விரோதமாய் நின்று அவனை இஸ்மவேல் இடத்துல விற்று போடும்படியான சூழல் ஏற்பட்டது. அவர்கள் அவனை விற்று போட்டார்கள். என் அன்பு சகோதரனே, நீ உண்மையா இருக்கிறதுனால, நேர்மையா இருக்கிறதுனால, பரிசுத்தமா இருக்கிறதுனால, அன்பா இருக்கிறதுனால உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களா? உன்னை விற்று கொண்டிருக்கிறார்களா? உன்னுடைய உழைப்பு விரயமாய் கொண்டிருக்கிறதா? நீ அலட்சியப்படுத்தப்படுகிறாயா? உன் வீட்டாரனால, உன் குடும்பத்தினரால, உன் பெற்றோரால, உன் உடன்பதனால, உன் நண்பர்களால நீ விற்று போடப்படுகின்ற அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? சோர்ந்து போகாதீர்கள், நற்காரியங்களை செய்து கொண்டே இருங்கள். இவனை விற்று போட்டார்கள். 39ஆம் அதிகாரம் போத்திபாருடைய இல்லத்தில் அவன் தேவன் என்னோடு கூட இருக்கிறதை வெளிப்படுத்துகிறவனாக இருந்தான். அவன் எதை செய்தாலும் உண்மையாய் செய்தான், நேர்மையாக இருந்தான், அதில் தூய்மையாக இருந்தது, அதை செய்து முடிக்கிறவனாக இருந்தான். ஜனங்கள் பார்த்தார்கள், இவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள். 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சில வசனங்கள் தெளிவுபடுத்துகிறது.
யோசேப்பு அந்த வீட்டார் போத்திபாருடைய இல்லத்தில் இருக்கிறவர்கள் பொறாமை கொண்டார்கள். போத்திபார் இவனுடைய உண்மையை பார்த்து, உழைப்பை பார்த்து, ஆதியாகமம் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவனை உயர்ந்த ஸ்தானத்துக்கு, அவனுக்கு குடும்ப வீட்டிலேயே அவனுக்கு சகல பொறுப்புகளை கொடுத்தான், அவனுக்கு அடுத்த ஸ்தானத்தை வைத்தான். எல்லாருக்கும் பொறாமை. அது போத்திபாருடைய இல்லத்தில் உண்மையா இருந்தாலும் பொறாமை. அது மட்டுமல்ல, அவனுடைய அழகு, அவனுடைய மேனி, போத்திபாருடைய மனைவி அவன் மேல் ஆசைப்பட்டு சைனிக்கும்படி விரும்புகிறார். அதற்கு எதிர்த்து நிற்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவருக்கு விரோதமாக இவ்வளவு பெரிய தீமையை நான் செய்ய மாட்டேன், பொல்லாங்கை செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் எடுக்கிறார். விற்று போட்ட இடத்துல உண்மையா இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்ய மாட்டேன் என்று தீர்மானம். இப்படி பல நிலைகளில் அவன் ஆண்டவருக்கு என்று காத்திருக்கிறான். அதுதான் இங்க வசனம் சொல்கிறது, அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். ஆனால் தேவனோ அவனோடு கூட இருந்தார். தேவனுக்கு இருத்தோடு இருக்கிற, வேத வாசிக்கிறேன், செபிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு என்ன செய்துட்டாரு, இன்னும் எவ்வளோ நாளைக்கு காத்திருப்பது, இப்படி நினைச்சு சோர்ந்து போகாத. நீ செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டே இரு. நீ ஆண்டவருக்கு உண்மையாயிரு. எதை செய்தால் மனுஷனுக்கு செய்யாம கர்த்தருக்கு மனப்பூர்வமாக செய்து நிறு. இருக்கிறத பரிசுத்தமாயிரு. ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். 13 ஆண்டுகள் சிறைச்சாலையின் அனுபவம். 17 வயதுல அவன் போத்திபாருடைய இஸ்மவேலிடத்தில் விற்று போட்டவன். 13 ஆண்டுகள் அவனுடைய வாழ்வு கசந்து போனது, சோர்ந்து போனது. பல அனுபவங்கள் வாழ்க்கையில இருளை கொண்டு வந்தது. ஆனாலும் அவன் கர்த்தரோடு கூட இருந்தான். ஆண்டவர் அவனோடு கூட இருந்தான். 17 ஆண்டுகள் கடந்து போச்சு. இப்பொழுது அவனுக்கு அரண்மனையில் இருக்கும்படியான உயர்வு, ஏற்ற காலம் வந்தது. சிறைச்சாலையில் இருந்து அரண்மனைக்கு போகும்படியான அழைப்பை அவன் பெற்றான். இந்த நாளை வேளையிலும் கூட இந்த நாள் உனக்கு உயர்வை பெற்றுக்கொள்கிற நாளாக இருக்கும். இந்த காலம் உங்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்கிற காலமாக இருக்கும். இந்த வருடம் உங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டிய காலமாக இருக்கும், வருடமாக இருக்கும். இந்த நாள் உனக்கு சொந்த வீடை வாங்குகிற நாளாக இருக்கும். சுமந்து போகாத. உன்னுடைய பொறுமைக்கு ஆண்டவர் கனப்படுத்துவார். ஆண்டவருடைய சமுத்திரம் காத்திருக்கிற நீ, இது நாள் ஆண்டவரை கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து எழும்புகிற காலமாக இருக்கிறார். சோர்ந்து போகாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. இருக்கிற இடத்துல உண்மையாயிரு, நேர்மையாயிரு, பரிசுத்தமாயிரு. ஆண்டவரை பிரதிபலிக்கிறவனாயிரு. நற்கிரிகளை செய்யுங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற காலம் இந்த வருடம். ஆண்டவர் ஒரு நாளும் அமைதியாக இருக்கிறதே உள்ள, அவர் நற்காரியங்களை நடப்பிக்கிறதே உள்ள இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இது என் பிள்ளைக்கு நல்லது, என் மகளுக்கு நல்லது, அவள் பிரமாணங்களை கை கொள்ளும்படியாய் அவளுக்கு இந்த காலத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் படிப்படியாக அவனை படிப்பித்துக் கொண்டே இருக்கிறார். 90ஆம் சங்கீதம் 14-15 வசனங்கள் தெளிவாய் சொல்லு. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிற படியினால நான் அவன் இருக்கிற ஸ்தானத்துக்கே வந்துருவேன். அவன் இடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்கிறார். இந்த நாட்கள் உன்னை கனப்படுத்துகிற காலமாக இருக்கிறது. சொந்து போகாத. உன்னை ஆண்டவர் உயர்த்துகிறவர். உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. சோர்ந்து போகாத. இவ்வளவு காலம் பொறுமையா இருந்தனே, இவ்வளவு காலம் அன்பா இருந்தனே, இவ்வளவு காலம் உண்மையா இருந்தனே, யார் என்னை தெரிந்து கொண்டார்கள், யார் என்னை இந்த பொறுப்பு கொடுத்தார்கள், யார் என்னை மையப்படுத்தி பெருமைப்படுத்தினார்கள், எப்படி எனக்கு இந்த வேலை இன்னும் கிடைக்கலையே, இந்த திருமணம் நடக்கலையே, இன்னும் என் வீடு கட்டலையே, என் பிள்ளைகளை செய்ய வேண்டிய காரியங்களை இன்னும் செய்யலையேன்னு சொல்லி கலங்கி கொண்டு அன்பு சகோதரனே சகோதரியே சோர்ந்து போகாது. 34ஆம் சங்கீதம் இப்படி சொல்லுகிறது. 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுகுண்ட ஆவிகளை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். இந்த நாள் விடுதலையின் நாள், உங்களை உயர்த்துகிற நாளாயிருக்கிறது. சோர்ந்து போகாது. உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் யோசேப்பை வைத்தார். அது அவனுக்கு புற மதஸ்தர்கள், ஆண்டவர் அறியாத மக்களை போஷிக்கிறவனாக மாறினான். சமூகத்தில் இருக்க அந்த நாட்களில் இருந்த அனைத்து மக்களுக்கும் அவன் உணவு கொடுக்கிறவனாய் மாறினான், வாழ்வளிக்கிறவனாய் மாறினான். ஆண்டவர் அப்படியா அந்த ஸ்தானத்தை உயர்த்தி வைத்தார். இந்த நாளிலும் கூட
உன்னை ஆண்டவர் உயர்த்துகிற நேரம். ஆண்டவரத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவர் உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்தி பார்க்க ஆசைப்படுகிறார். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுங்கன்னு சொல்லுவீங்களா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே, இந்த காலை தியான போலையில் நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, இஸ்ரவேல் யூதர்களுக்கு மட்டுமால் ஆண்டவர் அல்ல, உலகத்தின் அனைத்து ராசிகளுக்கும் அவர்தான் ஆண்டவர். அனைத்து மனுகுலத்திற்கும் ஆண்டவர் அவர்தான். கோத்திரம் கோத்திரமாய், ஜாதி ஜாதியாய் திரளான மக்களை சந்தித்து அவர்களை மீட்டெடுக்கிற ஆண்டவர் நீர் ஒருவர் மட்டுமே. இந்த உலகத்தில் மரித்து உயிர்த்தெழுந்து மரணத்தின் கூரை வென்று மரணத்துக்கு பிறகு வாழ்வு உண்டு, நிலையான வாழ்வு, நித்தியமான வாழ்வு உண்டு என்று எங்களுக்கு நடப்பித்து காட்டினவர் நீர். இந்த நாளிலும் கூட இந்த தியானத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பையும் மீட்பையும் இலவசமாக நீர் கொடுத்திருக்கிறீர். இந்த காலை வேளையில் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரே அவர்களோடு தொடர்ந்து பேசுவீராக, தொடர்ந்து பேசுவீராக. தன் தவறுகளையும் மீறுதல்களையும் அறிக்கை செய்கிற ஆனால் ஒவ்வொருவரோடு தொடர்ந்து நீங்கள் பேசுங்க. ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. உன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொன்னீங்க. அதனால தன் தவறுகளையும் மீறுதலையும் உணர்ந்து ஆண்டவரே வருந்தி அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கல்வாரி சிலுவையில் நீங்கள் சிந்தின ரத்தத்தினால் கழுவுங்க. ஆண்டவர், எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று சொன்ன நம்முடைய வார்த்தைகளை நினைத்து அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு மேலும் வைத்து ஜெபிக்கிறையா. உம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும், மீட்பின் அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. ஆண்டவரே, இவ்வளவு நாள் காத்திருந்தோம், பொறுமையோடு இருந்தோம். இந்த வியாதி என்னை விட்டு விலகல, இந்த கருந்தொல்லை என்னை விட்டு விலகல, இந்த பிரச்சனைகளை என்னை விட்டு விலகல, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடைபெறாமலே போச்சு, வயது கூடிக்கொண்டே இருக்கிறது, என் பலன் குன்றிக்கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் நான் கண்ணீரோடு இருக்கிறேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலவளவில் சந்தித்து வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கையை தாங்க சுவாமி. 13 ஆண்டுகள் நம்பிக்கையே இல்லாமல் இருந்த யோசேப்பின் வாழ்வில் அற்புதங்களை செய்து 30வது வயதில் ஆண்டவரே அவனை தேசத்தின் எகிப்தின் அதனுடைய ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்தை கொடுத்தீரல்லவா, உயர்ந்த பொறுப்பை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கும் உடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக, விடுவிப்பீராக, தப்புவிப்பீராக, சுகப்படுத்துவீராக. ஒரு நாள் உடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதீங்க. இந்த காலவெளியில் உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துணையும் சுவாமி, உடைந்த உள்ளத்தை தேற்றுவீராக. சரீரத்தில் வேதனைப்படுத்துகிற எல்லா பலவீனங்களும் மாறாட்டம் இயேசுவின் நாமத்தினால, வேதனைப்படுத்துகிற எல்லா விதமான நோய் கிருமிகளும் இயேசுவின் நாமத்தினால சுட்டெரித்து நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு சரீரத்திலும் வைக்கிறாயா. செயலில் இருக்கிற அவயங்கள் செயல்பட ஆரம்பிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை பெற்று உடைய நாமத்தை மைப்படுத்தட்டும். இருக்கிற இடங்கள் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தட்டும். ஆண்டவர், சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத மாறு, சோர்ந்து போகாத சகோதரன், சோர்ந்து போகாத என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலவெளி ஆண்டவர் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இழந்து போனதை மறுபடியும் தர வல்லவர். எல்லாராலும் நான் கைவிடப்பட்டேன், சோர்ந்து போகாத. உன்னை விட்டு விலகினவர்களாம் உன்னை தேடி வருகிற காலம் இந்த காலம். மறுபடியும் குடும்பத்தை கட்டி எழுப்புகிற காலமாக இருக்கிறது. சோர்ந்து போகாத மகளே. நன்றி இயேசு சுவாமி. பிறந்த நாள் திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்துக்காக செபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டா மாறட்டும், மனமகிழ்ச்சியின் ஆண்டா மாறட்டும். இந்த ஆண்டில் அருமையான பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு வேண்டுதலை பெற்று உடைய நாமத்தை மைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் உடைய பிள்ளைகள் வாழ்வை செய்தருள்வீராக. இந்த நாளை ஆசீர்வாதமாக்கித்தாங்க. இந்த ஆண்டு ஒரே உங்களுடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை இந்த நாளில் உடைய பிள்ளைகள் ருசித்து பார்க்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.